குப்பை தொட்டியில கிடந்தது தங்கமா இல்ல அதை பார்த்து எடுத்த இந்த மனுஷன் தங்கமா அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிருச்சு. என்ன மேட்டர்னா அந்த பேசிக்கிட்டு இருக்காப்ல இந்த மனுஷன் வந்து ஒரு தூய்மை பணியாளர். சேலம் அம்பேத்கர் நகர்ல இந்த தூய்மை பணியாளர் பாத்தீங்கன்னா காலையில குப்பை எடுக்கிறதுக்காண்டி போயிருக்காப்ல. அந்த குப்பை தொட்டி இருக்கும்ல, மொத்தமா இருக்கிற அந்த குப்பை தொட்டியில பாத்தீங்கன்னா ஒரு 12 பவுண்ட் செயின் இருந்து. 12 பவுண்ட்னா இன்னைக்கு தேதிக்கு என்ன ரேட் அப்படின்னு நான் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 8.5 லட்சத்துல இருந்து 9 லட்சம் வரை. அந்த செயின் அவர் கண்ணில் பட்டதும் உடனே போய் அந்த ஏரியாவோட கவுன்சிலர் வீட்டுல போய் கொடுத்துருக்கு. யாரோடதுன்னு தெரியல, குப்பை தொட்டியில கிடந்துச்சு, நீங்க யாருதுன்னு பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க கொண்டாந்து போலீஸ்ல கொடுத்துட்டாங்க. நான் 20வது டிவிஷன்ல வேலை செய்கிறேன் சார். இவங்க சூப்பர்வைசரு 6 மணிக்கு வேலைக்கு வருவேன் சார். 8 மணிக்கெல்லாம் அம்பேத்கர் நகர் போயிடுவேன் சார். அம்பேத்கர் நகர் 8 மணிக்கெல்லாம் போயிடுவேன். அங்கே போய் குப்பை பின்னுக்கு டப்பாங்க கீழே குப்பை நிறைய கொட்டி வச்சிருப்பாங்க, ஏரியா குப்பை. காலையில் அந்த குப்பையெல்லாம் நான் வாரக்குள்ளே இந்த பொருள் கிடந்துச்சு சார். அந்த செயின் அது கிடந்தோன்னா அதை கவனிக்கா இல்லை நகையா எனக்கு தெரியல. அதனால் கவுன்சிலர் சம்சாரத்துக்கு கொண்டு போய் அம்மா அது நகையா என்னன்னு தெரியல, இது நம்ம ஏரியாவில் கிடக்குது, நீங்கள் கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இல்லை சார், என் மனசாச்சு ஒத்துக்காது. அந்த நிருபர் ஏன் அப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்கறாப்லன்னு தெரியல. இருந்தாலும் கேட்கறாப்ல, என்ன குப்பையில தானே கிடந்துச்சு, நீங்க எடுத்துட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாப்ல, என் மனசாட்சி கேட்காது சார் அப்படி. இதனாலதான் ஆரம்பத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், இந்த குப்பை தொட்டியில கிடந்தது தங்கமா இல்ல இந்த மனுஷன் தங்கமா அப்படின்னு.